நவகிரகங்களுடைய அரசன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சிம்ம ராசினாக்க ஸ்திர ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்திர ராசினா எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைய யோசனைக்கு அப்புறம் தான் செய்யக்கூடியவங்க. பொதுவாக இந்த ராசி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா செடி கொடிகளும் மரங்களும் நிறைந்த ஆரண்யக ராசின்னு சொல்லுவோம். சிங்கம் எப்படி விலங்கினத்துடைய அரசன்னு சொல்லுவாங்களோ அதே போலதான் கிரகங்களுடைய அரசன்னாக்க அந்த சூரிய பகவான சொல்லும். இன்னும் ஒரு சில விஷயங்களை உயர்வா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுயமரியாதை தாங்க முதலிடம். காசோ பணமோ உசுறு கூட முக்கியம் இல்லைங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க தலையே போனாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் முடியாதுன்னு நின்றுவாங்க. அதே மாதிரி குள்ளநரி விஷயம் உங்களுக்கு போட தெரியாது. இதனாலவே இந்த கலியுகத்துல சிம்ம ராசி வாழ்றது பெரும் கஷ்டமா போராட்டமா போறதுக்கு காரணம் இதுவும் கூட. ஏன்னா நமக்கு சைஞ்ச காடிக்க தெரியாது, வேஷம் போட தெரியாது, இருக்கிறபடி ராஜாடா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மற்றவங்களை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டான். ஒருத்த கடகணி வச்சுட்டானா அவனை ஃபாலோ பண்றது, அவன் ஒன்று பண்ணிட்டானா மற்றவங்களை ஃபாலோ பண்ற பழக்கமே உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஏன் வழி தனி வழின்னு பயணம் பண்ணக்கூடிய வந்து அந்த சிம்ம ராசிக்காரன். தோற்றத்துல கம்பீரம் இருக்கும், செயல்பாடுகள்ல வல்லமை மிக்கவங்க. சிங்கத்துடைய சிறப்பம்சம் என்னங்க? வேட்டையாடி இரையை கைப்பற்றும். தனக்கு தேவை இருக்கிற அளவு தாங்க சாப்பிடும், சாப்பிட்டு அது பாட்டு அது இடத்துக்கு போயிடும். அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அளவுக்கு மீறி ஆசை வைக்க மாட்டான். இதோட சேமிக்கணுன்ற எண்ணமே சுத்தமா கிடையாதுங்க. தனக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்க மாட்டீங்க. சுயநலம் என்னன்னு தெரியாது. இப்போ உருவத்துல பெரிய யானைய வீரத்தால அடைக்கிறக்கூடியது சிங்கம். பயமோ பரபரப்போ அதுகிட்ட இருக்காது. அப்படிதாங்க சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் சிம்மராசியில போறவங்க கிட்ட நீங்க பார்க்க முடியும். ஜோதிடத்துல நாங்க சிம்ம ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவோம் தெரியும்? பயம் மரியாதை ராசின்னு சொல்லுவோம். இந்த ராசிக்கு சுயமரியாதை தான் இடம். அப்படி சொன்னதான். தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா யாரு என்னன்னா பார்க்க மாட்டாங்க, எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அட போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. கோடி ரூபாய் அவங்ககிட்ட நீ சைன்டாக அடிச்சா உனக்கு வருதுப்பான்னு சொன்னா கூட சரி, அந்த கோடி ரூபாய் தூக்கிட்டு ஓடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதே போல வேஷம் போட மாட்டாங்க. சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவங்க, உணவு பிரியர்கள். சிங்கம் என்ன பண்ணுது? தனக்கு வேட்டையாடி பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்தது. அதே போலதான் பிடிச்ச மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அம்மா இரு ஒரு நிமிஷம், என்னத்துக்கு இப்போ எங்களை பற்றிலாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ பொதுவாக நீங்கள் நான் எல்லாருமே நினைக்கிறதுனா என்னதான் நம்ம தலையில் எழுதியிருக்கோ தெரியலையே கடவுளே, அந்த பிரம்மன் என்னதான் எழுதி கிரிக்க வச்சான்னு தெரியலையே, எதுக்கு இப்படி சோதனை மேலே சோதனை வருதுன்னு யோசிப்போம், பேசியிருப்போம், புலம்பிருப்போம், கடவுளை திட்டி இருப்போம். அதில் சிம்ம ராசியில் இன்னும் ஹைலைட்டு, வாயா போயாலாம் திட்டிருப்பீங்க, வாடா போடாலாம் திட்டிருப்பீங்க. சாமியே வந்து பார்த்தினாக்கா ஏதோ ஃப்ரெண்டு மாதிரிலாம் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா ஆண்டவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். ஸோ இப்படி உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா? அப்படி என்னதான் நம்ம தலையில வந்துட்டு பிரம்மன் எழுதியிருக்காரு. முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதோட உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய ராசி நட்சத்திரம், இதோட உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏமா அதெல்லாம் நீ கேட்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இங்கே அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உடைய பெயர், ஊர், உடைய ராசி நட்சத்திரம், உடைய குலதெய்வம் எல்லாத்துக்குமே வழிபாடு செய்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிப்போம். ஓ நமக்காக யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா? என்னென்னைக்கும் சிம்ம ராசிக்கு நம்ம துணையா வரும். ஸோ அந்த வகையில தான் இந்த பதிவு உங்களுக்கு ஆரம்பமாகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், நம்ம எந்தெந்த விஷயங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கணும், அதே போல நம்ம வாழ்க்கையில ஒரு சிறப்பான நேரம் வேணும், ஒரு யோகம் வேணும்னாக்க எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த கோயிலுக்கு போகணும், இப்படி எல்லா சூட்சமும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சூட்சமும் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இப்போ நீங்க எக்காரணத்தை கொண்டோம் தனக்கு வந்து மற்றவங்க துரோகம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நோக்கடிக்க மாட்டீங்க. ஆனா பாக்குறவன் சொல்லுவான், எப்பா அவனா கோவக்காரன்ப்பா, அவ்வளவுதான், அவன் ஒரு வார்த்தை பேசினாவே நமக்கு ஒரு வாரத்துக்கு உட்காந்துட்டு அழுதும் போல அப்படிலாம் சொல்லிட்டு திரிவாங்க. ஆனா மனசார சிம்ம ராசி ஒருத்தரையும் நோக்கடிக்காது. பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு வந்துகிட்டே இருக்கும்.
ஆனா இது பகைன்னு நினைச்சாக்க ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். குடும்பமாவது குட்டியாவது, வீடாவது வாசலாவது, எதையும் பார்க்க மாட்டாங்க. கோபம் வந்துட்டா போதும், எடுத்தேன் கவுத்தம் முறிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் வருவீங்க. இதனால நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல உண்மை வேணும் இவங்களுக்கு. மனசு ஒம்பவே ஒம்பாது. உண்மை நேர்மை இல்லைனாக்கா அந்த இடத்துல கோடி ரூபா அதனாலே வாட போங்கடா அப்படின்ட்டு வந்துருவீங்க. உண்மைதானே? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அதுவும் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகம். பொண்ணுன்னா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் வாங்கினது நீங்களா தான் இருப்பீங்க. என்னையா பண்றது, முடியலையே. நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நீங்க என் சுத்தி இருக்கிறவங்க ஏன் இவ்வளோ தப்பா இருக்கீங்க, அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? எப்பவும் அப்படிதான். இப்போ என்னமா சொல்ல வர, அப்ப நான் கோபத்தை அவங்கள மாத்திக்கணுமா? மாத்திக்க வேணாம். எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல அமைதி காக்கணும், இதை மட்டும் கத்துக்கிட்டா எல்லாரையும் ஓட ஓட வரட்டிடலாம். ஒருத்தரும் உங்களை நெருங்க முடியாது. ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் பின்னாடியாவது பேசுறாங்க, கொஞ்சம் தூரமாவது நம்மளை பத்தி பேசுறாங்க இல்லையா, அதுவுமே பேச அவங்க பயப்படணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன். இப்போ அதில் சீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய குணாதிசயங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பம்மா? இருக்கிற பதவியும் போயிடும் போல இருக்கு. பதவி தேடி தேடி நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். இருங்க சொல்றேன். துயரமாவது தோல்வியாவது எதுக்கும் துவள மாட்டீங்க. துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கறது சிம்ம ராசி. இதை உங்களால மறுக்க முடியுமா? அட போடா பார்த்துக்கலாம். அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க வந்து நினைச்சிடவே கூடாது. அதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் தோல்வி அடைஞ்சிட்டேனா, அந்த தப்பு எப்படி சரி செய்யலாம்? ஏன்னா தப்பு சொன்ன வாயெல்லாம் ஆமாப்பா அவன் தான்ப்பா சரிப்பான்ட்டு ஏன் பின்னாடி வந்து நிக்கணும். முதன்மையை தேடி ஓடக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. அதற்காக மற்றவங்களை தள்ளி விட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டீங்க. தலைமை பண்போட ஒரு ஒட்டுமொத்த எல்லாரையுமே வந்து வழி நடத்துறதுல முதன்மையானவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்குது, வீரம் இருக்குது, கம்பீரம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னைக்கும் உங்களை விட்டு விலகாது. அதே போல சமுதாயத்துல அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதுவும் உங்களை தேடி வருங்க அந்த அந்தஸ்தும் அங்கீகாரமும். சூழலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாகரிகமா செயல்படக்கூடிய பாங்கு உங்களுக்கு வந்து பிறவிலே இருக்கு. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற தரம் தாழ்ந்த செயல்கள்ல இறங்கவே மாட்டீங்க. ஏன் ஆசை இருக்கட்டும்டா, அது பெரிய ஆசையா இருந்துட்டு போகுது, அதுக்காக நான் உனக்கு கூழ கும்பிடு போட்டு உனக்கு சைஞ்சக்கம் அடிச்சு அதை நிறைவேற்றின்றேன், இதே வேண்டாம். அது ஆசையாவே இருந்துட்டு போடும், என் ஆசை மண்ணா போனாலே பரவாயில்ல. இதுதான் இவங்க. அதே போல உசுரே போனாலே சரிங்க, மானம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. திரும்ப சொல்றேன், காட்டுக்கு ராஜா சிங்கனாக்க மனுஷங்கள்ல முதல்வன் அரசன் அந்த பதவிக்கு உகந்தவங்க இவங்க தான். இதுல வந்து மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இப்படி 9 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி. அதே போல முதல்ல இருக்கக்கூடிய 4 நவாம்சங்கள்ல கேதுவும், அடுத்து இருக்கக்கூடிய 4 நவாம்சங்கள்ல சுக்கிரனும், கடைசி நவாம்சத்துல சூரியனும் தடைய தசா காலங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த மூவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இளமையின் மைய பகுதி வரையிலும் பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாங்க. 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் பாராமுகமா மாறுவதனால சிறு வயதுல கொஞ்சம் பார்ஷியாலிட்டி சந்திப்பீங்க, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க. அதே போல சுக்கிர தசை சுக்கிர புத்தி முடிஞ்சிச்சுன்னா செழிப்பான வளமான வளர்ச்சியை அடைவீங்க. இதுல சூரியன் வந்து உங்களுக்கு இளமையில பெருமையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதி வளர்த்து விடுவார். அதன் செழிப்பு முதுமைக்குமே பயன் கொடுக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை, நல்ல வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் வயதான காலத்தில் கோல் ஊன்றீங்க பாருங்க, அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்குங்கிற. அதே போல பலம் குன்றிய சுக்கிரனும் சூரியனும் இன்னல்கள்ல சிக்கி தவித்து வெளிவர செய்து உயர்வை எட்ட வைப்பாங்க. சுக்கர பகவான் பலம் குன்றியவர் தான், ஆனா உங்க ராசியில உங்களுடைய அதிபதி கூட அவர் வந்து கை கோக்குறப்போ எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்வை கொடுப்பாங்கிறது அர்த்தம். அதே போல சிம்ம ராசியுடைய அதிபதி ராஜகிரகமுடைய சூரியங்கிறதுனால ராஜபோகத்தோட இருக்க விருப்பப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாத்திக்கவே மாட்டீங்க. இந்த பேச்சுக்கே இடம் இல்லப்பா. ஒரு முடிவை வந்துட்டு அப்பப்போ மாத்துற விஷயம்லாம் எங்களுடைய அகராதிலே கிடையாது, எங்க டிக்ஷனரியே இல்லைங்கிறது தான் உண்மை. சிந்தனை சொல்லு செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு.
நினைக்கிறது ஒண்ணு. இதெல்லாம் வந்துட்டு சிம்மத்திற்கு செட்டே ஆகாது. அதே மாதிரி சிந்திப்பாங்க, சொல்லுவாங்க, செய்வாங்க. அத வேகமா செஞ்சு முடிப்பாங்க. அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நான் உண்மையா இருக்கேன். உண்மையா உழைப்பு போட்டிருக்கேன். எனக்கு நீ இந்த அங்கீகாரத்த கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த முன்ன விட்டு பின்ன பேசுறது. நம்ம இல்லாதப்போ ஒண்ணு பேசுறது, இருக்கிறப்போ ஒண்ணு பேசுறது. கூடவே இருந்துட்டு துரோகம் செய்றது. இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது. அப்படி ஏதாவது ஆட்கள் வந்து சிம்மராசி கூட கூட்டணியில இருக்கீங்கன்னாக்க, என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான். வெடிகுண்ட தலைய திருகி கையில வச்சிருக்க கணக்கு தான். அந்த கோபத்துடைய உச்சத்த நீங்க தாங்க மாட்டீங்க. பார்த்து உஷாரா இருந்துக்கோ. ஒண்ணு திருந்துங்க இல்லனா விட்டு விலகிருங்க. அதேபோல உணவு விஷயத்த பொறுத்தவரைக்கும் சூடா சாப்பிடணும், சுவையா சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பீங்க. இது உண்மைதானே? இதுல ஒரு ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா புதன் வர்றதுனால, பணத்துக்கு குறையவே இருக்காது. இப்ப எல்லாரும் என்ன திட்டுவீங்க. சிம்ம ராசிக்காரங்க. அட போமாங்கட்டு. நீயும் வந்துட்டு ஜோசி சொல்றதுக்கு. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? பண கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஏங்க சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கான கஷ்டம் அது கிடையாது. நீங்க மத்தவங்களுக்காக வம்படியா போய் இழுத்து போட்டுக்கிட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, அக்கம் பக்கங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நான் தரேன், நான் தரேன், நான் செய்றேன், நான் செய்றேன்னு சொல்லிட்டு செஞ்சதுனால வந்த வேணாம். எங்க உங்களுக்காக நீங்க செஞ்ச செலவாகுது சொல்லுங்க? உங்களுக்காக வாங்கி கடனா? இருந்தா சொல்லுங்க. ஆனா, வரவு இருக்குதான். ஆனா, கையில தங்காது. செலவும் அது கூடவே வரும். ரூ. 10 சம்பாதிக்கிறியா? ரூ. 11 கூட செலவு வரும். அதேபோல புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதுனால, யோசிக்கிறீங்களா? அடுத்த கணமே பளிச்சுன்னு பேசுவீங்க. பளிச்சு. மனசுல ஒண்ணு, வார்த்தையில ஒண்ணு கிடையாது. என்ன தோணுதோ அத பேசிருவீங்க. அதேபோல சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாய் வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். இதனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்துப்பீங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. இதுல 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியா இருக்கிறதுனால நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. அடுத்த 6ஆம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா சனி வருவதனால உடைய வாழ்க்கையில உடைய வாழ்க்கை துணை ரொம்ப திறமசாலியா இருப்பாங்க. ஆமா இருந்துட்டாலும் திறமைதான். ஆனா எங்க ஒத்துழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. இதையும் மாத்திக்கலாம், தப்பில்ல. இப்போ பெரும்பாலானவங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம இருப்பீங்க. சில வந்துட்டு செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு தொழில் அமைக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா சிம்மம் பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் கை கட்டி வேலை செய்யாது. ஆனா 10 வருஷம் 5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கடைசி காலம் ஏங்க 60 வயசு கூட இருந்துட்டு போங்க. ரிட்டையர்மெண்ட் வயசு கூட இருங்க. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு கூட சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியதுதான் சிம்மம். ஏன்னா தொழில். ஓகேங்களா? இதோட பெயர், பணம், புகழ்னு எல்லாமே கிடைக்கும். நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி. உயர்ந்த பதவிகளை தேர்ந்தெடுப்பீங்க. அப்படியான வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் உழைப்பு போடுவீங்க. வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த வாய்ப்பையும் வந்துட்டு ரொம்ப நாளா தேட மாட்டீங்க. அதாவது குறி வச்சா இற விழணுங்கிற மாதிரி சொல்லி அடிப்பீங்க. அதே போல சொந்த வீடு எப்ப அமையும்? அந்த யோகம் எப்ப இருக்கு? சிம்ம ராசிகளுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால சொந்த வீடு அமையும். அப்படி இல்லைன்னா மனைவி வழியில சொந்த வீடு வந்து சேரும். சிலருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போறதுக்கு வாய்ப்பு அமையும். பட் எல்லாம் தாண்டி உங்களுடைய உழைப்பால சொந்த வீடு வாங்க வேண்டும். இந்த நினைப்பு இருக்குங்களா? 60 வயதுக்கு மேலேயாச்சு சொந்த காசுல சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும். கண்டிப்பா முன்னாடி வாங்கிடுவீங்க. அப்படி தட்டு தடுமாறி போகுது, தடைப்பட்டு போச்சு, நீ சொல்றது நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்நாள்ல சொந்த வீடு உங்க கை காசை போட்டு வாங்குவீங்க. அதற்கு பின்னாடி ஒரு வீடு வாங்குற வரைக்கும் தான் சிம்மத்திற்கு கஷ்டம். 2, 3 வீடு வாங்கிடுவீங்க. அந்த அமைப்புமே இருக்கு. இதுல உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் எடுத்துக்கோங்க. குறிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிவப்பு, பச்சை, மஞ்சள், பழுப்பு, வெள்ளை. இந்த நிறங்களை நீங்க பயன்படுத்தலாம். இது அதிர்ஷ்டத்துடைய நிறங்கள். சிம்மத்திற்கு யோகத்தை தரக்கூடிய நிறங்கள். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள். செம்பருத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த பூக்களால உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சதும் நடக்கும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள். பாத்தீங்களா? வள்ளி சத்தம் போடுறாரு. திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வியாழன். புதிய காரியங்கள் ஏதாவது நீங்க முன்னெடுத்து செய்யணும். தாராளமா இந்த நாட்களை செஞ்சு பாருங்க, வெற்றி நிச்சயம். இந்த கிழமைகள்ங்கிறது உங்களுக்கு மிகவும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் 1, 10. அது வந்து எந்த மாதமா வேணா இருக்கட்டுங்க. இந்த தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடியது. இந்த தேதிகளை நீங்க கையில் எடுத்து ஒரு காரியங்கள்ல நீங்க இறங்குறீங்க அப்படின்னாக்கா வெற்றி கைகூடும். அதே போல எண்கள்னு பார்த்தோம்னா
2, 3, 5 இது உங்களுக்கு சாதகமானது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு, வடக்கு, மேற்கு இந்த திசைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானது. இதோட நீங்க அணிய வேண்டிய ரத்தின கற்கள் மாணிக்கம், பவளம், மரகத பச்சை, கனக புஷ்பராகம் இதெல்லாம் உங்களுக்கு ராசிக்கு உரியதுதான். இது வந்து கரெக்டான ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்களுடைய ஏன்னா பிறப்பு ஜாதகத்தை வச்சு நம்ம கணிச்சாதான் இதுல எதை நீங்க அணியணுங்கிறத சொல்ல முடியும். இதுதான் நாங்கள் பொதுவாக சொல்றோம். அதே போல தொழில் மரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி கண்ணாடி, சமையல் சார்ந்த வியாபாரத்தில் ஏற்றம் நீங்கள் எதிர்பார்த்த விட அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நெருப்பு ராசி. நெருப்பு தத்துவம் அப்படின்னாக்கா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் சிறப்பு கொடுக்கும். இப்போ ஏமா நீ மரத்தொழில் செய்கிற, மரத்தை எரிச்சிங்கன்னா என்ன வரும்? நெருப்பு வரும் இல்லையா? இதோட உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய வழிபாடு சொல்கிறேன், இது நோட் பண்ணிக்கோ. சூரிய பகவானை அனுதினம் வழிபாடு செய்யணும். ஏன்னா 5க்கு உடைய குரு பூர்வ புண்ணியத்தை வரையறுக்கிறதுனால இவரை நீ வழிபாடு செய்கிறது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் அதீத பலன் உண்டு. மேலும் யோகக்காரகனான செவ்வாயும் உங்கள் வாழ்க்கையின் வளத்தை பெருக்குவதால இவரை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப முக்கியம். குரு பகவான செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சூட்சமாங்க உங்களுக்கான பதிவு இது. அதே போல சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சம்தான் சூரிய பகவான். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கூடிய கிரகம். இப்போ பூலோகத்துல சூரியனுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு தலம்னு பார்த்தோம்னாக்க திருவண்ணாமலையாகும். சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்கக்கூடியது அந்த இடம். சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் மையமா இருக்காரோ அதே மாதிரிதாங்க பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குது. ஏற்றம், ஏமாற்றம் இதுல மாறுபட்ட நிலையை நீங்க கடந்து வரணும்னா, உங்களுக்கு முன்னேற்றம் நீங்க அடையணும்னா திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வாருங்க. உங்க எதிர்காலம் சும்மா சிறப்பா ஜொலிக்கும். ஒட்டுமொத்தமா சிம்மராசிகளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இதுல உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள்ல இருந்து, திசைகள்ல இருந்து, தெய்வங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே தெளிவுபடுத்தியாச்சு. சிம்மராசி இதை ஃபாலோ பண்ணிட்டா நீங்க என்னென்னைக்கும் அரசனே. அடப்போம்மா, ஆண்டியா இருக்கம்மா, அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுக்கிறம்மா, அந்த நிலையில இருந்தாலும் நீங்க அரசனாகிறது உறுதிங்க. இப்ப இந்த சொன்ன விஷயம்லாம் நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சாத்தியம். வாழ்த்துக்கள். சிங்கம் தன்னை சிங்கமா நினைச்சா மட்டும்தான் அது ராஜா. ஸோ கொஞ்ச காலமா சிம்ம ராசிக்காரங்க நீங்க யாருங்கிறதே மறந்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து திரும்பவும் ஞாபகத்தை கொண்டு வந்திருக்கும். என்னங்க, வாழ்ந்துடலாமா, ஆட்சி பண்ணிடலாமா? இப்ப சொல்லுங்க, போடா ஆண்டவனே எம்பக்கும். இந்த டைலாக் வந்து சிம்மத்திற்கு ரொம்ப பொருத்தம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.